ஸோ நமக்கு ஃபைனலாக வர வேண்டிய லேப்டாப் அப்படின்றது வந்து வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் லேட்டாகவே வந்து எதிர்பார்த்தாங்க. தட் மீன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து டிலே ஆகும், ஏன்னா கரெக்டான டைமில் கொண்டு சேர்க்க முடியும்னு நினச்சாங்க. அது மாதிரியே தான் வந்துச்சு. பிகாஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு வேரியேஷன் மாதிரி வந்து ஒவ்வொரு லேப்டாப்ஸோட அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ராவலிங் டைமாக இருக்கட்டும் அதெல்லாம் மாறி என் கைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து போகி அன்றைக்கி வந்துச்சு. 14ஆம் தேதி வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ 14ஆம் தேதி வந்து வம்படியாக வந்து காலேஜுக்கு வர சொல்லி எங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த லேப்டாப்பை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் வந்து நிறையா வந்து டவுட்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இதில் கேம் ஏற்றி விளாட முடியுமா அப்படின்ற நிறையா இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றின இந்த வீடியோ ஃபுல்லான்னு பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரை பண்ண முதல் விஷயம் அந்த அழிக்கலாம். தட் மீன்ஸ் வந்து முன்னாடி இருக்க ஃபேஸஸ்லாம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணேன். பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதனால் வந்து பண்ண முடியல. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஏசர் அப்புறம் டெல் அது ரெண்டுமே வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால வந்து பிரிண்ட் அப்படின்றது வந்து அதில் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலாப்பில் இருந்துச்சு ஸ்டிக்கர் மாதிரி. அதனால் தின்னரை வச்சு அழிச்சோன்னே போயிடுச்சு. பட் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்டிக்கர், அதாவது இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறனால வந்து என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. வந்தோடனே முதல் வேலையை பிடிச்சி வந்து தேய்ச்சேன். பட் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஒரு பேகு, அட் த சேம் டைம் வந்து ஒரு டப்பா கொடுத்தாங்க. அப்புறம் கேபிள், அந்த சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே. இதுக்கப்புறம் உள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இது உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு என்னோடய வேலை என்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டுன்னு தெரில, ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டுனே வந்து வால்பேப்பர் வந்து மாற்றிட்டேன். பிகாஸ் அதை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வால்பேப்பர் வந்து மாற்றிட்டேன். வால்பேப்பரை மாற்றினதுக்கு அப்புறமேல் வந்து ஓகே வேறு என்னென்னலாம் வந்து மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு போய் க்ரோம் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து என்னென்ன இருக்கலாம் பண்ணியாச்சு. அதுக்கு முதல்ல போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா வந்து இதோடைய கன்ஃபிகரேஷன், தட் மீன்ஸ் வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல வந்து பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள சிஸ்டம் என்ன அப்படின்னு. ஸோ ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 238 GB வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 486 MB வந்து கொடுத்துருக்காங்க. AMDயோட TM கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளே வந்து இருக்குது. அப்புறம் ரேம் வந்து 8 GB வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து AMD Ryzen 3 7000 சீரிஸில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இன்பில்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல கன்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல கன்ஃபிகரேஷன் தான். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே இது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தெரியாமல் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்க அப்படின்னா அது குட் கன்ஃபிகரேஷன் தான் சொல்கிறாங்க. கம்பேரிங் டு, அதாவது வந்து முன்னாடி வந்து அம்மா லேப்டாப் கொடுத்தாங்களே, ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எடுத்தோடனே வந்து எல்லாம் வந்து கேம் ஏற்றிட்டு இருந்த டைமில் நான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி CapCut ஃப்ரீ வெர்ஷன் வந்து நான் வந்து ஏற்றினேன். சொல்லப்போனால் செம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, எடுத்தோடனே வந்து எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகுது. ரீபூட் ஆகட்டும், தட் மீன்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அம்மா லேப்டாப்பில் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஏதாச்சும் லேப்டாப் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அது ஒரு நல்லாயிருக்கும், உங்களுடைய பணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃப்ரீ லேப்டாப் அப்படின்றப்ப வந்து நிறையா வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து அம்மா லேப்டாப்பில் வந்து உங்களால் எந்த ஒரு ரேட்டிங் சாஃப்ட்வேருமே வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் என்ன அப்படின்னா வந்து உங்களால் வந்து தட் மீன்ஸ் வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து உங்களால் வந்து ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி வந்து ஃபிலிமோரோ இந்த CapCut, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இதில் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ CapCut பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணுற எந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து ரீபூட் ஆகுது அப்படின்னு. அவ்வளோதான், ரொம்பவுமே வந்து குயிக்காக வந்து ரீபூட் ஆகிருச்சு. தட் மீன்ஸ் வந்து ரொம்பவும் வந்து ஈஸியாக வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறப்போ வந்து எந்த ஒரு லேகுமே வந்து எனக்கு வந்து தெரியலை. இப்போதைக்கு என்ன கொடுத்தது ஒரு நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பயோஸ் எப்படி மாற்றுறதுன்னு இருக்கும். எனக்கும் அது இருக்குது. ஸோ அதை மாற்றிட்டு வேணால் நான் வந்து சொல்கிறது எப்படின்னு. அட் த சேம் டைம் வந்து சரி, ஓகே இது என்னோட ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ChatGPT வந்து கேட்டேன். சரி, ஓகே இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் ChatGPT வந்து கேட்டேன். ஸோ அது என்ன சொல்லுச்சு அப்படின்றத வந்து பார்த்தலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து கேட்டிருந்தேன். தட் மீன்ஸ் வந்து சரி, ஓகே கேட்போம், ஏன்னா வந்து இது நமக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரி, ChatGPT கிட்ட கேட்போம் அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அது என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வந்து கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டே பை டே, அதாவது வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தான்.
தட் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து இது பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை ரொம்பவுமே வந்து சூப்பரான ஒரு மாடல்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதை செக் பண்ணி பார்த்துருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து அதில் 41,000 அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து நம்பாமல் போட்டு வந்து நான் ஆன்லைனில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து ப்ரைஸ் செக் பண்ணேன். ப்ரைஸ் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 அரௌண்ட் வந்து வருது. ஸோ அப்படின்றப்ப வந்து குட்டாகவே தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து குட் பர்ஃபார்மன்ஸு ஓகே இருக்குன்னு சொல்லியிருக்கான். இது வந்து எதுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து எதுக்கு வருது அப்படின்னா வந்து உங்களோட ஸ்கூல் ஆப்ஸ்க்கு, வீடியோக்கு, ஸ்ட்ரீமிங்க்கு, சாஃப்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ், எம்எஸ், அந்த மைக்ரோசாஃப்டினுடைய அந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த 360 அந்த ஃபுல் ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல குட் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. அந்த குட் ஸ்டோரேஜில் தான் வந்து இதில் 512 கொடுத்துருக்கான். பட் வந்து அதில் ஏதோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் இருக்குது. 258 தான் அவ்வளோதான் இருக்குது ஸ்டோரேஜ். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கான்ஸ் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் நிறைய பேர் வந்து GTA 5 ஏற்றி விளாட்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அது வந்து சாஃப்ட் யூஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த லேப்டாப் தவிர்த்து வந்து மற்றபடி வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து டாப் எண்டான ஒரு உள்ள இன்டீரியர்லாம் அந்தளவுக்கு வந்து இருக்காது அப்படின்னு வந்து கொடுத்துருந்தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் வந்து உங்களால் வந்து இந்த வெறும் சாஃப்ட் யூசேஜுக்கு வந்து இந்த எம்எஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அது யூஸ் பண்ண முடியும். நான் ரீல்ஸை பார்த்துட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் GTA 5 ஏற்றி விளாட்றேன் அப்படின்னு விளாடாதீங்க. அது கொஞ்ச நாள் தான் வரும். அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன் அதில். ஸோ அதை வேணால் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதை சொன்ன வரோம் அப்படின்னா வந்து ஓகே இது வந்து குட் சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெட்டரான லேப்டாப் ஃபார் யூஸிங் யுவர் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ அதுக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவ்வளோதான் இதோட ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிராஃபிக் ரேட்டை வந்து ஏற்றிருந்தேன். ஸோ அந்த டிராஃபிக் ரேட்டு கேமே வந்து விளாட்றதுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் கூட வந்து சரி ஓகே சம்திங் லேக் அடிக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கனெக்ஷனிட்டி ப்ராப்ளம், தட் மீன்ஸ் என்னென்னா வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ அந்த லேப்டாப்பை வந்து என் கையில் கொடுத்துட்டு அதில் எங்களுக்கு வந்து கையில் வந்து அந்த டப்பா வந்து கொடுத்துட்டு வந்து ஒரு 2 or 3 hour வந்து பிரிக்கக்கூடாது, கையில் வச்சுருங்க அப்படின்ட்டாங்க ஃபார் சம் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிவிட்டு என்னென்னா வந்து அங்கே மேலேருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், இவங்க பசங்களுக்கு முதல்ல போய் சேர்ந்துருச்சா, ஸோ அது எந்தளவுக்கு அவங்க வந்து இது பண்ணணும் அப்படிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எங்களை வந்து ஓப்பன் பண்ண விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து கொடுக்கும்போதே வந்து ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. தட் மீன்ஸ் வந்து 2-3 வீடியோஸ் வந்து உள்ளே வந்து இருந்துச்சு. நான் காட்டுறேன். ஸோ இது எது காட்டுறேன் அப்படின்னா வந்து இதனுடைய டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு வந்து இதாக தான் வந்து இருக்குது. தட் மீன்ஸ் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்ல முடியும், மிடில் இருக்குது இந்த டிஸ்பிளே. ஸோ நான் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து காட்டுறது எப்படி இருக்குது அப்படின்னு. மனிதனின் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுள் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு இரும்பின் பயன்பாடு. மற்ற உலோகங்களை காட்டிலும் மிகவும் வலிமையானதாகவும் விலை குறைவானதாகவும் இருப்பதால் இரும்பின் பயன்பாடு வந்த பிறகு மனிதனின் சமூக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது. இந்தியாவில் இரும்பின் பயன்பாடு பல்வேறு தொல்லியல் அகழ்வாய்வுகளில் வெளிப்பட்டாலும் தென்னின் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே வந்து இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து பெட்டர் குவாலிட்டிலே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி ஓகே சவுண்ட் குவாலிட்டியில் வந்து இது இருக்கணும். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் போடும் இல்லை வந்து சம்திங் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு ஹீட் ஆகுது. அது ஏன்னு தெரில, இப்போயும் வந்து போட்டுருக்க ஹீட் ஆகுது, ஏன்னு தெரில. ஃபுல் சார்ஜில் இருக்கானா, சார்ஜ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நிற்கிது. அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. சாஃப்ட் யூஸஸுக்கு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம், நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ அட் த சேம் டைம் வந்து என்னென்னா வந்து இதனுடைய என்னென்ன அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். தட் மீன்ஸ் வந்து இந்த சைடில் வந்து அந்த ஜாக்கு, அந்த HDMI போர்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB-C டைப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் உங்களுக்கு ஆடியோ ஜாக் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB டைப் A ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ Cயும் இருக்குது, Aவும் இருக்குது. அப்புறம் HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் சப்ளைக்கு ஒன்று, அப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்னொரு USB
அந்த பக்கம் வந்து குத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு லேப்டாப்பு தான் அந்த லேப்டாப்பு. இதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து எப்படி வந்து பயாஸ் மாற்றுறதெல்லாம் வந்து சொல்லித்தரேன். அட் சேம் டைம் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ரிப்ளெக்சிட்டி அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கல. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயத்த வந்து எங்களோட நிற்பாட்டிடுவாங்களா இல்லை செகண்ட் இயர் கொடுப்பாங்களான்ற கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுமே நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். பிகாஸ் இந்த 2 மாதத்தில் வந்து நாங்கள் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு ஒரு ஸ்கில்லை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வேலை தேடுறதுக்கு பதிலாக அவங்க செகண்ட் இயர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அப்போயே வந்து ஸ்கில்லை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து போகும்போது காலேஜ் விட்டு போகும்போது சீக்கிரமாக ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்னன்னு தெரில. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் காலேஜில் 600 லேப்டாப்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து கொடுத்துட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா வந்து டெல்லு வரும்னு நினச்சேன். பட் டெல்லு வந்து வரல. டெல்லுக்கு பதிலாக ஹெச்பி வந்துச்சு. அதெல்லாம் வச்சு அழிச்சிட்டாங்க. பட் இதில் வந்து என்னால் ஃபேஸை வந்து அழிக்க வந்து முடியலை. மேலே இருக்கிற ஃபேஸ் வந்து என்னால் அழிக்க முடியல. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் சீக்கிரமாக போகிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.